எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாந்தினி தமிழரசன். ஃபயர் எங்க படம் வந்து February 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கதை நான் ஏன் சூஸ் பண்ணேன், இந்த ரோல் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. நெறைய பேர் ஏமாறுறாங்க. நெறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அட்ரெஸ் பண்ற மாரி ஒரு கதை வரும்போது, கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஃபயர் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இது பெண்களுக்கான படம். பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு ரிலேட் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸ் வரும். அலர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு விஷயமா கண்டிப்பா அந்த படம் இருக்கும். படம் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது, பெண்கள் கண்டிப்பா அ ஒரு விஷயம் கத்துப்பீங்க இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் என்னோட ரோல் துர்கா. ஆ ஸ்பெசிஃபிக்கா அந்த ரோல் பத்தி நான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஊர் சைட்ல இருந்து சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அ எதுவுமே தெரியாத ஒரு 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 வெகுலின்னே சொல்லலாம். அவங்க வந்து சிட்டில வந்து ஆ என்ன நடக்குது அவங்களுக்கு, யார மீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு எனக்கு. ஏன்னா, சொசைட்டில நெறைய துர்கா இருக்காங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து தப்பான ஆட்கள லவ் பண்ணி, ஆ நெறைய விஷயங்கள் அவங்க லைஃபே ராங்கா போகுது. ஸோ அந்த மாரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது, தப்பா போகுதா, ரைட்டா போகுதா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு, ஒரு தப்பான ஆட்கள மீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஸோ நெறைய பேர் கண்டிப்பா ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் படம் பார்த்துட்டு துர்கா மாரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. துர்கா மாரி இருக்க வேண்டாம்னு நீங்க நினைப்பீங்க. இந்த படம் அந்த கேரக்டர் வரும்போது எந்த கட்டத்துல இந்த படம் பண்ணலாம்? ம். ஓகே, இந்த காலத்துலயும் வந்து டெக்னாலஜி நெறைய வளர்ந்துருக்கு. ம். காலம் மாறி இருக்கு. ம். இன்னும் அந்த மாரி ம். காலத்த புரிஞ்சுக்காத கேர்ள்ஸ் வந்து ஊர்ல இருந்து வந்து ஏமாறுறது தான் இருக்கா? ம். இல்ல இந்த நான் அவன் இல்லைன்னு ஒரு மாரி வந்திருக்கு. ம். அது கூட ரிலேட் பண்ணி நீங்க யோசிச்சு உங்களுக்கு சொன்னோனே ஓகே சொல்லிட்டீங்க. ம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட உடனே வந்துட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து முக்கியமான காரணம் வந்து நெறைய டெக்னாலஜி மாறி இருக்கு. நெறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த படம் மெயினா நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எடுத்து பண்ணப்பட்ட படம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. எதுவுமே வந்து ரொம்ப ஃபிக்டிஷியஸா இல்லாம, நிஜமா நடந்த விஷயங்கள் தான் எடுத்து இந்த படமா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் சொசைட்டில நடக்கும்போது, அது ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு படமா இருக்கும்போது, நம்ம அது நடிக்கணும். நம்ம வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து இந்த மாரி படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். முக்கியமா நெறைய சோஷியல் மெசேஜ் இருக்கிற படங்கள் வருது. ஆனா பெண்கள மையப்படுத்தி வர படங்கள் வந்து கொஞ்சம் கம்மி. அதுவும் இல்லாம வந்து நல்ல படங்கள் எடுத்தாலுமே, அது போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்றதுக்கு வந்து நெறைய சின்ன படங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு. பட் ஜேஎஸ்கே சார் மாரி ஒரு நல்ல புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கும்போது, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்ல படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து போய் ஆடியன்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்கா ரீச் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு குடுத்துருக்கு. அண்ட் நான் நெறைய பேர நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இன்னுமே கூட ரொம்ப ஊர்லேருந்து வர பொண்ணுங்களா இருக்கட்டும், இல்ல இங்கே இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், நெறைய லவ்ல ஏமாறுற பொண்ணுங்கள வந்து நெறைய பேர நான் மீட் பண்ணியிருக்கேன். நம்ம நம்ம சொசைட்டில பார்க்கும்போது, நம்ம வீட்ல வேலை பார்க்குறவங்களோட ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம சொசைட்டில நெறைய பேர நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க மாரி பெண்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ற மாரி ஒரு படமா இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா தோணுச்சு. இந்த படத்து உண்மை சம்பவம் ஜேஎஸ்கே சார் சொல்லியிருக்காரு. அத நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? இந்த மாரி கேரக்டர்லாம் கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் அந்த மாரி. கண்டிப்பா. சார் சொல்லும்போதே, இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தெரியும். இது வந்து ரொம்பவே அதிகமா பேசப்பட்ட ஒரு ஒரு ரியல் லைஃப்பான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது. அண்ட் அத வச்சு இவங்க ஒரு கதை எடுக்குறாங்க அப்படின்றபோது வந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஜேஎஸ்கே சாரோட ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்டோரி நரேஷன். அவர் நரேட் பண்ணும்போதே வந்து, அவர் புரொடக்ஷன் மட்டும் பார்க்காம, அவர் டைரக்டும் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படமா இருக்கும் அப்படின்றது ரொம்ப நம்புனேன் நான். அண்ட் அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது, அ ரொம்ப ரொம்ப நான் சேடா, பேடா ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. ஸோ அதுக்காக அதுவே ஒரு ஒரு படமா எடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நான் கண்டிப்பா பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ கூட ஸ்லாம் ஜிம்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு. ம். ஒரு ஜிம் ம். வெயிட் லாஸ் பண்ண வந்த லேடி வந்து அந்த ஜிம் ம். மிஸ்யூஸ் ம். பண்ணாங்கன்னு ஒரு ம். கைது ம். பண்ணாங்க. ம். தொடர்ந்து இந்த மாதிரி ம். நடந்துட்டே இருக்கு. ம். இது பெண்கள் தானே காரணமா இருக்காங்க. ம். அவங்க போ ம். தேவையில்லாத இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் ம். பண்றதுனால. ம். இப்போ நீங்க இந்த ஜிம் பத்தி சொல்லும்போது, ஜிம்முக்கு போறது வந்து தேவையில்லாத இடம் கண்டிப்பா இல்ல. ஸோ நீங்க ஜிம்முக்கு போம்போது, ஜிம்க்கான அவுட்ஃபிட் தான் நம்ம போட்டாகணும். எனக்கு தெரிஞ்சு ஏன் திருப்பி திருப்பி நடக்குது அப்டின்னா, ஒரு 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 டாக்டருக்கு நடந்திருக்கு. ஒரு 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 காலேஜ்ல நடந்திருக்கு. நெறைய இடத்துல, நெறைய ஊர்ல நடந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ நான் நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா,
இதுக்கான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு தோணுது. நம்ம வந்து இந்த மாரி தப்பு பண்ணா, இந்த மாரி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஸ்ட்ராங்கா அந்த பயம் நம்ம கிரியேட் பண்ணா, கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சொல்றீங்க இப்போ சம்டைம்ஸ் நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாரி ட்ரெஸ் போட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஜென்ஸ ட்ரிகர் பண்ற மாரி இருக்கும். இல்ல இந்த மாரி இடத்துக்கு போனா நம்ம வந்து ட்ரிகர் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஜிம் அப்படின்ற விஷயம் வந்து வொர்க் அவுட் பண்றது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம். அங்க எப்படி நம்ம அன்சேஃபா ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. காலேஜ்ல நடந்திருக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப வயசானவங்களுக்கு நடந்திருக்கு. அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஜ் குரூப்லயுமே இந்த மாரி ஒரு ஒரு டொமெஸ்டிக் அப்யூஸோ, இல்ல இந்த மாரி ரேப்போ நெறைய நடந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். நான் ஒரு சஜஷன் குடுக்கறதுனாலயோ, இல்ல இன்னொருத்தவங்க ஒரு சஜஷன் குடுக்கறதுனாலயோ, இல்ல இந்த மாரி 100 படங்கள் வந்தாலுமே, ஸ்ட்ராங்கான பனிஷ்மென்ட் எப்போ நம்ம குடுக்குறோமோ, அப்பதான் அது ஸ்டாப் ஆகும். ஏன்னா, அந்த ஃபியர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உள்ள போவாங்க. எப்படியோ வெளில வந்துருவாங்கன்ற ஒரு ஒரு தைரியத்துல நெறைய விஷயங்கள் நடக்குது. அது முடியாது. இந்த மாரி நீங்க யாராச்சும் ஹர்ட் பண்ணீங்க, தப்பு பண்ணீங்கன்னா, பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா இது குறையும்ன்றது நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். இப்ப இந்த படத்துல கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? ம். இந்த மாரி ஒரு பிரச்சனை ஆச்சு. கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? ம். இல்ல படத்துல சொல்றேன். ம். படத்துல கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? இல்ல பழி வாங்குறீங்களா? அது சொல்லிட்டா பின்ன உங்களுக்கு வந்து கதைய சொன்ன மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் என்னோட கேரக்டரோட ஆர்க். ஸோ நான் வந்து இதுல விக்டிமா இருக்கேனா, இதுக்கு வந்து அப்படி பலியாயிடுறேனா, இல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றேனா, இல்ல போராடுறேனா அப்படின்றது தான் இந்த இந்த கதையோட சுவாரஸ்யமே. என்னோட ரோல் பொறுத்த வரைக்குமே. ஸோ கண்டிப்பா Feb 14 நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கொண்டாடின படம் வந்து பாபநாசம். ம். அந்த படத்துல கருத்து வந்து மாரி செல்வராஜ். ம். இன்னொரு டைரக்டர் ம். பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாரு? ம். அந்த படம் தப்பான படம். ம். தப்பு பண்ண வந்தானா வச்சு நேரா ஸ்டேஷனுக்கு போய் சொல்லணும். ம். அந்த கொலைய மறைக்கிறதுக்கு ஒரு ம். படம் ம். எடுக்கிறாங்க. ம். ம். அது அப்பா தப்பான ம். இதுதானே. ம். இப்ப இன்னொரு அத்தை பொண்ணும் வந்து ம். மறைக்க தான் பார்ப்பாங்க ம். ம். எல்லாருமே. அது ம். தப்பான ஸ்டேட்மெண்ட் ம். தானே. ம். அதனால தான் அந்த கேள்வி நான் முன்னாடி கேட்டேன். ம். மறைக்கிறீங்களா? மறைச்சு பழி வாங்குறீங்களா? ஸ்டேஷன் போறீங்களா? ஆ அதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இல்ல ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்டேட்மெண்ட். ம். அந்த படத்திலேயே அப்படி சொல்றேன். ஆ. அந்த படத்துல ஆ வந்து சரி. ஓகே. படத்துல அதான் சொன்னேன் நான் வந்து, நான் இப்ப அது கண்டிப்பா சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து அதுதான் மெயின் திங். பட் கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லலாம். படம் பார்த்த உடனே இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா எல்லா பெண்களுமே ரிலேட் ஆவாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அவ்ளோ ரிலேட்டபிளா இருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன். இதுல வந்து அவங்க வந்து விக்டிமா ஆயிடுறாங்களா? இல்ல போய் கேஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களா? இல்ல என்ன ஆகுது அப்படின்றது தான் சுவாரஸ்யமே. ஸோ அது கண்டிப்பா என்னால இப்போ சொல்ல முடியாது. பட் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி லேடிஸ் வந்து அபியூஸ் பண்றாங்க. ம். இப்ப ஜென்ஸும் ஒரு ம். ஒரு ஃபெம் இன்ஃப்ளூயன்சர் ம். கேள்விப்பட்டிருக்காங்க. ம். ஜென்ஸும் நிறைய பேர் ம். அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அது ம். யாருமே ம். படமா எடுக்க ம். மாட்றாங்க. ம். இதெல்லாம் சொல்ல மாட்றாங்க. இத பத்தி அபியூஸ் வந்து காமனா ம். லேடிஸ் மட்டும் இல்ல. 2வது இந்த 4 பேருமே வந்து எந்தெந்த விதத்துல ம். டெக்னாலஜில ஏமாறுவாங்க. ம். ம். ரிலேஷன் மூலமா ம். ஏமாறுவாங்க. ம். ஓகே. நீங்க கேட்டது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். கண்டிப்பா அபியூஸ் அப்படின்றது தப்பு. அது பெண்களுக்கு பண்ணாலுமே தப்பு தான். ஆண்களுக்கு பண்ணாலுமே தப்பு தான். ஆ பெண்களுக்கு ரொம்ப அதிகமா நடக்கிறதுனால, அது வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுது. பட் ஆண்களுக்கு நடந்தாலுமே அது தப்பு தான். ஸோ எந்த விதமான அபியூஸ வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, பனிஷ்மென்ட் இஸ் தி ஒன்லி வே டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஜென்ரலி எப்படி சொல்றது? நம்மளுக்கு வந்து அது அவ்வளவா ஒரு ப்ராப்ளமா தோணாது. பிகாஸ் ரொம்ப அதிகமா இதுல வந்து விக்டிமைஸ் ஆகுறது பெண்கள். அதனால மட்டுமே. பட் மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். இது யாருக்கு நடந்தாலுமே தப்பு தான். அண்ட் இந்த படத்துல 4 ஹீரோயின்ஸ் இருக்கும். 4 பேருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ். இதுல என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த ஒரு கேரக்டர் அந்த லீட் அப்படின்ற கேரக்டர் வந்து அ எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விமெனும் நான் சொல்றது வந்து எல்லா பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கிற விமென்னையும் அவங்க வந்து அ ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஜென்ரலா வந்து ரொம்ப சாஃப்ட்டான பெண்கள தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் போல்டா, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற விமன வந்து கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க அப்படின்றது இல்லாம, எல்லா பேக்ரவுண்ட்ஸ்லயும் இருக்கிற விமன வந்து இவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. அண்ட் 4 பெண்களுமே 4 டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வரப்படுற பெண்கள். அண்ட் 4 பேருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண்களுக்கான படம் இவ்ளோ பெண்கள் சேர்ந்து நடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ப்ரமோட் பண்றபோது ம். சிகா மட்டும் தான் இருக்கிறாங்க. ம். ட்ரெய்லர் எல்லாரும். ம். அவங்க கேரக்டர் மட்டும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க படத்துல. அப்படி இல்ல. அது ஐ திங்க் ரக்ஷிதாவோட
அந்த பர்த்டே வீடியோ ரிலீஸ் பண்ணதுனால தான் அது வந்து அவ்வளோ பெருசா பிரபலமா வந்து அது ரொம்ப ஃபாஸ்டா அது வைல்ட் ஃபயர் மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி எல்லா பப்ளிசிட்டிலுமே எல்லா பெண்களையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டீசர், ட்ரெய்லர் எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. இதுல ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல அப்படின்லாம் இல்ல. 4 பெண்களுக்குமே கண்டிப்பா ஈக்குவலான ரோல்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப ஈக்குவலான ஸ்க்ரீன் டைமும் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரக்ஷிதாவோட அந்த அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வைரலா போனதுனால அவங்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஐ திங்க் சார் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கதை சொன்னாங்களோ நம்மளுக்கு அதுதான் எடுக்கப்பட்டிருக்கு. கதை கேட்ட உடனே அந்த கேரக்டர் பண்றேன் உங்க ஃப்ரெண்டுகிட்டயும் நாகர்கோயில்ல யாருன்னா இருப்பாங்க நான் சொன்னீங்களா இந்த மாதிரி படம் பண்றோம் நாகர்கோயில்ல வந்து நிறைய வாட்டி நான் ஷூட்டிங் போயிருக்கேன். இது நாகர்கோயில் இன்சிடென்ட் தான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. பட் நாகர்கோயில்ல நிறைய வாட்டி நான் ஷூட்டிங் போயிருக்கேன். ஸோ நான் இந்த படத்தை பத்தி ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ படம் வரும்போது எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்ட்டு. ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு இல்லை, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். ஸோ நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை எடுத்து இந்த படம் ஆக்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ம். இப்போ படம் வந்து ஆட்டோ போட்டுருக்காங்க ஆட்டோ ம். ஆட்டோ அவங்களுக்கு அந்த படம் வந்து முடிச்சு வரும்போது என்ன எடுத்துட்டு போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க ஒரு அவேர்னஸ் அவங்க அதான் டோட்டலா ஒரு லேடிஸ்லாம் படம் பார்க்குறாங்க என்ன எடுத்துட்டு போய் வழக்கமா இப்போ பெண்கள் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு போவாங்களா தாண்டி இருக்கலாம் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். அண்ட் எப்பவுமே நீங்க வந்து செலிபிரிட்டி ஷோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரெஸ் ஷோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ரிலீஸ்க்கு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே வந்து சார் வந்து ஓப்பன் ஷோ போட்டிருக்காங்க. லேடீஸ்க்கு செப்பரேட்டா, ஜென்ஸ்க்கு செப்பரேட்டா. ஸோ அங்க அங்க பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கு. இட் வாஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொல்லப்படுற விஷயம் வந்து இதுல மெசேஜ் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி ஒரு நல்ல படம் இது. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காம ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் அந்த படத்தோட ஜானர். ஸோ அந்த ஜானருக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் மெசேஜ் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. அதை தாண்டி பெண்களுக்கு கோவம் வரலாம், ஒருத்தரை போட்டு திட்டணும் வரும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெண்கள் கண்டிப்பா வேற வேற டேக்அவே அவங்களுக்கு இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு படமா பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா என்ஜாய் பண்ற படம் தான், குடும்பத்தோட பார்க்குற படம் தான் இது.